இதுக்கெல்லாம் நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது. அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியுங்க. மேலும் இதற்காக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவிலும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலான, தமிழ்ல மாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. மூன்றுமே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக 2024 வருட பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ் மாதத்துல மாசி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, மாசி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி மாச கடைசி அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழ் மாதத்துல மாசி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான 3 விதமான மாற்றங்கள் தான் இருக்குங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படக்கூடுங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது பயணங்கள் மேற்கொள்ளும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மனதில் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே உங்களது எண்ண ஓட்டங்கள் படியே நீங்க செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நினைச்சபடி முடிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சின் தன்மையின் மூலமாக நல்ல ஆதாயம் பெறுவீங்க. எனவே பேசி இந்த வார்த்தை நீங்க சிறப்பாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல நேரத்தை நீங்க உருவாக்கிக் கொள்வீங்க. எனவே பேச்சுக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைதுங்க. உங்க எதிர்காலம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படுங்க. நிறைய விஷயங்கள் உங்களே அறியாம உங்க எதிர்காலத்துக்காக நீங்க திட்டமிடுவீங்க. அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எனவே அதை நீங்க அதிகரிப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில போட்டியாளர்கள், எதிரிகள் சில பேர் உங்க அலுவலக பணிகளை சின்ன சதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த வாரம் நீங்க அலர்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்கள் அலுவலக பணியில் மட்டுமல்ல, உங்கள் சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும், குடும்பம் மற்றும் உறவினர்கள் மத்தியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்களது கண்கள் மற்றும் காதுகளை திறந்து வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் பணிகளை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யோகாசனத்தை நீங்கள் தினசரி ரொட்டீனாக நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. தினசரி நீங்கள் யோகாசனம் பண்ணுறது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு சிறப்பான வழிமுறை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. அதன் மூலமாக உடல் நல கோளாறுகளிலிருந்து நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்கிறதுனால யோகாசனம்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கான சுய பரிசோதனைகள்லாம் செய்து கொள்வது, உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாகவே அமையும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய துறை எதுவோ அந்த துறையில நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியுங்க. உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு ஊதியம் உங்களுக்கு வந்தடையக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பேர் புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பற்றி யோசிப்பாங்க. கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் புதிதாக வாடிக்கையாளர்கள் அதிகமாக உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு, கலைஞர்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை என எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்குமே புதிய வாய்ப்புகளை இந்த வாரம் நீங்க பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஆனால் கொஞ்சம் கூடுதல் முதலீடுகள் செய்து நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அல்லது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. வியாபாரம் சம்பந்தமான பணிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கனால சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இருந்த டல்லா இருக்கக்கூடிய தொழிலாம் இப்பொழுது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி தொழில் சுறுசுறுப்பாக சூடாக நடைபெற்று நல்ல ஒரு லாபத்தை மேம்படுத்தி தருங்க. தன வரவுகளுக்கு ஏற்ப சுப விரயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்துல இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு வாரம். கால்நடைகள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க கால்நடைகளை தகுந்த பாதுகாப்புடன் பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமாக வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அம்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் லாபம் மற்றும் நல்ல நிதிநிலை வலுப்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகளை பெறுவீங்க. அதை சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியான டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணி நிதி ரீதியாக நீங்கள் உங்க எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்காக நிறைய திட்டமிடலை நீங்க உருவாக்குவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அன்பர்களே, நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க.
மீண்டும் ராசி பலன்களுக்கு வரும்போது வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய நிதி திட்டங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு செயல்படும் போது நல்ல வலுவான ஃபினான்சியலோட நீங்கள் இந்த வாரத்தை வந்து சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீங்க. அதனால ஃபியூச்சரில் எந்த பிரச்சனைகள் நிதி ரீதியாக வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வியாபாரிகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் அதை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அமைதுங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலருடனான காதல் உறவு சிறப்பாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. வார தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலருக்கு போதுமான நேரத்தை வந்து உங்களால் கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதன் பிறகு வந்து வார தொடக்கத்திற்கு அப்புறமா நீங்கள் அது சிறப்பாக உங்களது காதலுடன் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் பெறுவீங்க. திருமண மாணவர்கள் கூட உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏதாவது தவறான புரிதல் இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன தகராறுலாம் இருந்தது அப்படின்னா ஒன்றாக அமர்ந்து பரஸ்பரமாக பேசி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். எனவே புதிய புதிய சர்ச்சைகளை கிளப்பாம நீங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையில அல்லது காதல் வாழ்க்கையில நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க. குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். அதனால உங்களுடைய உறவு வந்து மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட சிறப்பான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் உங்களது காதல் புரியக்கூடிய நண்பர்கள் உங்கள் காதலுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்றதுல நீங்கள் இந்த வாரம் வெற்றிகளை பெற முடியுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்ல ஆதரவு பெருகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு சின்ன சின்ன தொல்லை தந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கனால நிம்மதி பெறுங்க. பெண்களுக்கு தொல்லை நீங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய சுமூகமான போக்கு வந்து சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் வந்து மனை சார்ந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் போது அனுகூலமான பலன்களும் நீங்கள் பெற முடியுங்க. பெற்றோர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. குடும்ப வாழ்க்கையில தொடர்ந்து சின்ன சின்ன பதட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து உங்க கவனத்தை சீர்குலைக்காம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. நீங்க உங்க மனதிற்கு இனியவரிடம் இந்த வாரம் உட்காந்து பேசி தவறான புரிதல் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நீங்க சரி செய்திட முடியுங்க. அதனால சின்ன சின்ன தகராறுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க வந்து நீக்கிக் கொள்ள முடியும். ஒன்றாக அமர்ந்து பரஸ்பரமான புரிதலுடன் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் தீர்க்க முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அதனால உங்க வாழ்க்கை துணையுடனான உறவு வந்து உங்களுக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற முக்கியத்துவத்தை வந்து நல்ல ஒரு புரிதலோட நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறுவதில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். எனவே நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக் கொள்ள உட்கார்ந்து பேசுங்க. அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தவறான புரிதல் எல்லாம் சரி செய்து விட நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுதுங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உயர்கல்விக்காக வந்து சேருங்க. நீண்ட காலமாக உங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் அதில் முழுமையான வெற்றிகளை மாணவர்கள் பெற முடியுங்க. நீங்கள் வந்து உங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அலர்ட்டாக எப்பவுமே இருக்கணுங்க. சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நேரத்தை வந்து மாணவர்கள் வீணடிக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த வாரம் வழிபாடுகள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபடுவது செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து வராக மூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நமது சேனல்ல, நமது கன்னிடுடே ரெஸ்பான்ஸ் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. தினசரி வீடியோக்கள், உங்களுக்கு வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாமே அப்பப்போ நோட்டிபிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful week this week.